சிவ முனீஸ்வரா அருள்மழை பொழிவாய் முனீஸ்வரா. பாலசிவனான முனீஸ்வரா பரிவுடன் அருள்வாய் முனீஸ்வரா. காலதேவனே முனீஸ்வரா கனிவுடன் காப்பாய் முனீஸ்வரா. ஓம் பால் முனீஸ்வரா
பரிவுடன் அருள்வாய் முனீஸ்வரா. காலதேவனே முனீஸ்வரா, கனிவுடன் காப்பாய் முனீஸ்வரா. சஞ்சலம் தீர்ப்பாய் முனீஸ்வரா. சஞ்சலம் தீர்ப்பாய் முனீஸ்வரா. மலரடி சரணம் முனீஸ்வரா. வாளை ஏந்திய முனீஸ்வரா, வாழ்வோம் முனீஸ்வரா, தாளை பணிந்தோம் முனீஸ்வரா, சரணம் சரணம் முனீஸ்வரா. சரணம் முனீஸ்வரா.
சரணம் முனீஸ்வரா. கோபால் முனீஸ்வரா, முழுசவா வாழும் முனீஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ முனீஸ்வரா, அருள்மழை பொழிவாய் முனீஸ்வரா. வாழை ஏந்திய முனீஸ்வரா, வாழ்வோம் முனீஸ்வரா, தாளை பணிந்தோம் முனீஸ்வரா, சரணம் சரணம் முனீஸ்வரா. கோபால் முனீஸ்வரா, முழுசவா வாழும் முனீஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ முனீஸ்வரா, அருள்மழை பொழிவாய் முனீஸ்வரா. காவல் தெய்வமே முனீஸ்வரா, கருணை செய்வாய் முனீஸ்வரா, தேவதேவனே முனீஸ்வரா, திருவடி சரணம் முனீஸ்வரா. கோபால் முனீஸ்வரா, முழுசவா வாழும் முனீஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ முனீஸ்வரா, அருள்மழை பொழிவாய் முனீஸ்வரா. பாலசிவனான முனீஸ்வரா, பரிவுடன் அருள்வாய் முனீஸ்வரா, காலதேவனே முனீஸ்வரா, கனிவுடன் காப்பாய் முனீஸ்வரா. கோபால் முனீஸ்வரா, முழுசவா வாழும் முனீஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ முனீஸ்வரா, அருள்மழை பொழிவாய் முனீஸ்வரா. பௌர்ணமி தோறும் முனீஸ்வரா, பொங்கிடும் அருளே முனீஸ்வரா, மௌன குருவான முனீஸ்வரா, முன்வினை தீர்ப்பாய் முனீஸ்வரா. கோபால் முனீஸ்வரா, முழுசவா வாழும் முனீஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ முனீஸ்வரா, அருள்மழை பொழிவாய் முனீஸ்வரா. துர்க்கை அன்னையுடன் முனீஸ்வரா, துயர்களை தீர்க்கும் முனீஸ்வரா. இறை அன்பர்கள் அனைவருக்கும் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யவிருக்கும் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் கிராமத்தின் அருகில் இப்பொழுது தேவி கருமாரியம்மன் ஆலயம் என்ற பிரம்மாண்டமான ஆலயம் இங்கு அமைந்திருக்கிறது. வாருங்கள், ஆலயத்திற்குள் சென்று அம்பாளை தரிசனம் செய்து மற்றுள்ள பிரகார தெய்வங்களை தரிசனம் செய்வோம். வாருங்கள். பகவான் முனீஸ்வர பகவான் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த பால் முனீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட ஈஸ்வரன் இங்கு ஈஸ்வர அம்சமாக விளங்குவதால் பல்வேறு உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் இவரிடத்தில் அமைந்திருக்கிறது என்று ஆன்றோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அதன்படி விமர்சையான இந்த பால் முனீஸ்வரருக்கு மாதந்தோறும் பாலாபிஷேகம் விமர்சையாக நடைபெறுகிறது. இதில் 9 பௌர்ணமி முதல் 11 பௌர்ணமிகள் தொடர்ந்து வந்து இங்கு தரிசனம் செய்வோருக்கு அவர் வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் துயரங்களும் துக்கங்களும் விலகி அவர்கள் பெரும்பாலும் அற்புதமான வழிபாட்டு முறைகளால் பால்முனீஸ்வரரின் அற்புதமான இந்த அனுகிரகத்திற்கு ஆளாகின்றார்கள். அவர்கள் வேண்டிய வரங்களை பால்முனீஸ்வரர் அன்போடு அருளுகின்றார். அதனால் அவருடைய திருமேனியில் அமைந்திருக்கும் சிலா திருமேனிகள், எண்ணற்ற திருமேனிகள், அனைத்து தெய்வங்களும் இந்த பால்முனீஸ்வரனின் திருமேனியில் அமைந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருவடியில் 7 குதிரைகள் என்ற சப்த குதிரைகள் அமைந்திருக்கும் சூரிய பகவான் இங்கு அமர்ந்திருக்கின்றார். அவருடைய திருவடியில் அவரை தொடர்ந்து ஓம் சக்தி கருமாரி அம்மன் திருமார்பிலே வீற்றிருக்கின்றார். அதற்கு மேல்படியாக ஆஞ்சநேய பெருமான், சகலரும் அருளும் ஆஞ்சநேய பெருமானும் இங்கு அருள் தருகின்றார். அதற்கு மேல் அவருடைய திருமுடியில் விநாயக பெருமான் எல்லாம் வல்ல கணபதியாக இங்கே அருள் கூர்ந்து நமக்காக அருள் வழங்க காத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட விமர்சையான இந்த பால்முனீஸ்வரர் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவதோடு சகலவிதமான இந்த தோஷங்களையும் நீக்கி நமக்கு அருள் புரியும் பால்முனீஸ்வரர் தெய்வமாக இங்கு வீற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட தெய்வங்களை எல்லாம் நாம் அருகிருந்து தரிசனம் காணும் பெரும் பாக்கியத்தை பெறுவதற்காக இந்த காணொளி வாயிலின் மூலமாக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இப்படி எந்த துன்பம் எந்த துயரம் நீங்குவதற்காக யாரை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது.
ஆனால் இந்த பிரம்மாண்டமான இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே இப்படி ஒரு ஆப்பூர் என்ற இந்த கிராமத்தில் மலையடிவாரத்தில் இயற்கையான சூழ்நிலையில் பகவான் இங்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார் என்ற இந்த விவரம் பல பேருக்கும் தெரியாமல் இருப்பதால் அவருக்கும் வழி தெரியாமல் அல்லல் படுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் அனைவருமே இந்த ஆலயத்திற்கு முன்வந்து அம்பாளை அருகிருக்கும் அம்பாள் ஸ்ரீதேவி கருமாரி அம்மனும் சுயம்புவாக வீட்டிருக்கும் சுயம்பு அம்பாளையும் இங்கே தரிசனம் செய்யும் பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும். அப்படி பால்முனீஸ்வரருக்கு எதிர்ப்புறமாக அவருடைய வாகனமாக இந்த குதிரை விமர்சையாக இப்பொழுது காட்சியளிக்கிறது. இதோ காண்கின்றோம். அவருடைய திருவடியில் காமதேனு அற்புதமாக காமதேனு இங்கு இருக்கின்றார். எல்லா விதமான அனுகிரகங்களும் தரக்கூடிய காமதேனு இது மங்கள ரூபமாக இங்கு விளங்குகின்றார். அடுத்தபடியாக இப்பொழுது நாம் காண்கின்ற இந்த பார்க்கடலை கடைந்த திருவுருவாக இங்கு காட்சியளிக்கின்றார். ஒருபுறம் அசுரர்களும் ஒருபுறம் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து அந்த பார்க்கடலில் அமுதம் விளையும் அற்புதமான காட்சி இப்பொழுது நாம் காண்கின்றோம். இப்படிப்பட்ட விமர்சையான ஆலயத்தின் வடிவமைப்பில் நாம் மனமுவந்து ஆண்டவனை வேண்டும் பொழுது சகல விதமும் நமக்கு கைகூடும் என்ற நிதர்சனமான உண்மை இப்பொழுது புலப்படுகிறது. இதோ தேவேந்திரன் இங்கு பரிவாரங்களோடு காட்சியளிக்கின்றார். யானை மீது அமர்ந்தபடி தேவேந்திரனுக்கு காட்சியளிக்கும் இந்த காட்சி வேறெங்கும் காண முடியாத அற்புதம். இங்கு யானை ரூபமாக இருந்து இந்த குதிரை என்ற இந்த வாகனத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான இதுக்கு விருட்சமாக இங்கு கற்பக விருட்சமும் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் தரும் கற்பக விருட்சமாக இங்கே காட்சி தருகின்றார். அடுத்தபடியாக இதோ சிம்ம ரூபமாக எத்துணை வடிவங்கள் இங்கே அம்பாள் இங்கு விநாயகி அம்பாளாக இங்கே காட்சியளிக்கின்றார். அடுத்து சிம்ம ரூபங்கள் அற்புதமாக இங்கே வடிவமைக்கப்பட்டு சகலமும் நமக்கு அருள் வழங்கும் தெய்வமாக இங்கே விளங்குகின்றார்கள். கேது பகவானும் மற்றும் உள்ள அயகிரீவரும் மற்றும் அனைத்து தெய்வங்களும் இங்கே குடிகொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த தலத்தில் இந்த தரிசனம் காண்பதற்காக பலரும் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் இது அமைந்திருக்கிறது என்று பலருக்கும் தெரிவதில்லை. ஆனால் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஆப்பூர் என்ற இடத்தில், அதாவது மறைமலை செல்லும் வழி, மறைமலை நகர் செல்லும் வழி என்ற பெயர் பலகையை உள்ளிட்டு இங்கு சில பக்கிருந்த ஆப்பூர் என்ற இந்த கிராமத்தில் இப்பொழுது அதாவது காடு அமைந்திருக்கும் பகுதிதான். ஆனாலும் இது மிகவும் பசுமையான பகுதியாக இருந்து விமர்சையான இந்த தெய்வ தரிசனம் இப்பொழுது நாம் காண்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த ஆலயம் இப்பொழுது நாம் காண்பது விநாயகர் தரிசனம். விநாயக பெருமானின் அற்புதமான திருத்தோற்றங்கள், வலம்புரி விநாயகராக இங்கு காட்சி தரும் அற்புதமான சுதை வடிவ சிற்பங்கள் இங்கு நம் கண்ணையும் கருத்தையும் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும் விதமாக விநாயக பெருமான் எழுந்தருளி காட்சி அளிக்கின்றார். இப்படிப்பட்ட விநாயக பெருமானின் அற்புதமான தரிசனத்தை காண்பதோடு இன்னும் மேற்கொண்டு அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் காண்போம். வாருங்கள். அடுத்து நாம் காணவிருப்பது சுயம்பு. இங்கு புற்றூருவிலே சுயம்புவாக அம்பாள் இங்கு எழுந்தருளி இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருக்காட்சியை நாம் காண்கின்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாளுக்கு இங்கு விசேஷமான பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சுயம்புவாக நாக ரூபமாக இருந்து அருள் புரிகின்றாள். இதனால ரொம்பவும் விமர்சையான இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய ஆலயங்கள், நிறைய சன்னதிகள் இருக்குது. அதில் தெய்வங்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு மன சந்தோஷமாக அவங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் கூடி வருகிறது. அடுத்தபடியாக நாம் காணவிருப்போம். வாருங்கள். இப்பொழுது இது வேம்பும் அரசும் இங்கு ஒன்றாக இணைந்திருந்து அற்புதமான காட்சி. அதாவது வேம்பிலே அம்பாள் இருக்கின்றாள், அரசிலே ஈஸ்வரன் இருக்கின்றான். அப்படி அம்மையும் அப்பனுமாக இங்கு வேம்பும் அரசும் ஒன்றாக இணைந்திருந்து நாகர்களும் அழகாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வேண்டும் வரம் அனைவருக்கும் கிடைக்கும் விதமாக இங்கு பிரார்த்தனைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கருமாரி அம்மன் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம். மூலவராக வீட்டிலிருந்து நாகாபரணம் சூடிய தேவியாக
சதுர் புஜங்கள் என்னும் 4 திருக்கரங்களோடு அம்பாள் இங்கு எழில்படிவாக காட்சியளிக்கின்றாள். இங்கு நாகாபரணம் சூடிய தேவியாக பவானி அம்மன், ரேணுகா அம்மன் என்று சொல்லக்கூடிய தேவியும் இங்கு அமர்ந்திருக்கின்றாள். இப்படிப்பட்ட தெய்வத்தை அருகிருந்து தரிசனம் காணும் பெரும்பாக்கியத்தை இந்த உலகத்தோர் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த காணொளி உங்கள் விழிகளை நோக்கி வருகிறது. எனவே கருமாரி அம்மனை கருத்தோடு சேவித்து சகல நன்மையும் பெறுமாறு அனைத்து இறையன்பர்களையும் நமது செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் கிராமம் தாளிமங்கலம் என்ற இந்த தலத்திலே வீற்றிருக்கும் அம்பாளையும் மற்றும் பால்முனீஸ்வரர் அனைத்து தெய்வங்களும் தரிசனம் செய்து உங்கள் குறைகளை சொல்லி அதில் நிவர்த்தி தேடிக்கொண்டு சகலமும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன். நன்றியும். நீங்கள் ஏரம்மன் திருத்தல தரிசனம் என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து காணலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் சந்திப்போம்.